ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போ F31 5G. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 7000 mAhங்கிறது பெரிய பேட்டரி. இப்போலாம் இப்போ இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் 5000 mAh தான் பேட்டரி வச்சுருக்காங்க. சில பேர் 6000 mAhக்கு மாறி இருக்காங்க. இருந்தாலும் 5000 தான் இப்போதைக்கு இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே மாறுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ இந்த 7000 mAh பேட்டரிங்கிறது நமக்கு நார்மல் யூசேஜுக்கு 2-3 நாளைக்கு தாராளமாக வரும். ஹெவி யூசேஜுக்கு ஒரு 10-11 மணி நேரம் வந்துடும். ஹெவி யூசேஜுக்கு ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் ஸ்பீக்கரு, ஃபுல்லாக நம்ம கேம் பிளே, படம் பார்க்குறதுலாம் வச்சோம்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துடும். இது எவ்வளோ நேரம் சார்ஜ் வரும் அப்படின்னா 60 நிமிஷத்தில் சார்ஜ் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 0 to 100% 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 55%, அதாவது 0லேருந்து 55% 30 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் ஏறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் ரொம்ப மைனஸாக பண்ணியிருக்காங்க ப்ராசஸரில். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் ப்ரைஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் நார்மலாக 12000 10,000 மொபைல்லே வந்துட்டுருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் இதில் விசி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணோம், ஹீட்டாக இருந்துச்சுன்னா அது கூலிங் பண்ணிக்கும். இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா இதில் IP69 68 66 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 மீட்டர்லேருந்து அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் இருக்கும் செல்லு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, யூஸும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே வந்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.57 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். நமக்கு இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும், ஃபேஸ் லாக்குமே வந்துடும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1.7 பில்லியன் கலர் கொடுத்துருக்காங்க. 1400 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. கலர் டைப்பை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது இந்த மொபைலு. ஒன்று க்ளவுட் க்ரீன், இன்னொன்று ப்ளூம் ரெட்டு, இன்னொன்று மிட்நைட் ப்ளூங்கிற 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதோட சைஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 15.82 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வித்து பொறுத்த வரைக்கும் 7.50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக பண்ணியிருக்காங்க. 7000 mAh கொடுத்துட்டு 185 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸுமே 0.80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 MP + 2 MPன்னு 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த ப்ராசஸருக்கு கண்டிப்பாக 2K 4K வீடியோ எடுக்க முடியாது. உடனே 1080p தான், 60 fps வரைக்கும் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 MPயில் மோனோக்ரோமோ சப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த கேமரா ரொம்பவே கம்மி தான். செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னாலுமே அதில் 16 MP கொடுத்துருக்காங்க. அதுவுமே 1080p தான் எடுத்துக்க முடியும். ஷூட்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஷூட்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நார்மலாக ஃபோட்டோ, வீடியோ, போர்ட்ரேட்டு, நைட் மோடு, பெனோரமோ, ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, டோல் வியூ கொடுத்துருக்காங்க. அண்டர் வாட்டரில், அதாவது IP69 அந்த ரேட்டிங்லாம் இருக்குல்ல, அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நார்மலாக டாக்குமெண்ட் ஸ்கேனர், ப்ரோ மோடு இதெல்லாமே இருக்குது. செல்ஃபிலையுமே ஃபோட்டோ, வீடியோ, போர்ட்ரேட், நைட் மோடு, பெனோரமோ, டோல் வியூ, டைம் லேப்ஸு, ஸ்டிக்கரு கொடுத்துருக்காங்க. நார்மலாக அதுலேயுமே நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. USB Type-C கொடுத்துருக்காங்க. இதில் NFC கிடையாது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கலர் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. 15.0ங்கிற கலர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. Android 15 ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 300% அல்ட்ரா வால்யூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இறையும் 300லாம் வச்சா. ஒரு 100 இந்த மாதிரி வச்சு கேட்டால் நமக்கு நார்மலாக நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஸ்டோரேஜுக்கு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 8 128, 8 256 கொடுத்துருக்காங்க. 2 வேரியண்ட் தான். ஸோ இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ப்ரைஸுக்கு வரேன். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8 128 23,000க்கும், 8 256 25,000க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விலை கொடுத்துட்டு இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே மைனஸாகவே தெரியுது. ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த செல்லை நம்ம வாங்கிட்டோம், எல்லா கேமரா ஓரளவு நார்மலாக இருக்கும், பேட்டரி ஓரளவு இருக்கும், ஓரளவு இல்லை பேட்டரி நல்லாவே இருக்கும்.
மற்றபடி இதில் வந்து டிஸ்பிளே ஓகே நமக்கு இது வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ்டு கிடையாது. ஸோ டிஸ்பிளேவும் பரவாயில்ல, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படிலாம் கொடுத்துவிட்டு நம்ம ஒரு கேம் பிளே விளாட்றோம் அப்படின்னா மீடியா டிஎம்சி 6300லாம் வச்சு நம்ம ஹேங் ஆகும், கண்டிப்பாக விளாட முடியாது, நிச்சயமாக ஹேங் ஆகும். ஸோ இது ஏன் ப்ராசஸர் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஓப்போ F31 ப்ரோலாம் நிச்சயமாக நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ப்ராசஸர்லாம். நான் அடுத்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த மொபைல் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த மொபைல் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நார்மலாக வந்து பேட்டரி நல்லா நிற்கணும், நமக்கு யாரனா சவுண்ட் குவாலிட்டி படம்லாம் பார்ப்போம், ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். கேம் பிளே விளாட்றவங்களுக்கு இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு ப்ராசஸரில் சொதப்பிட்டாங்க. அதனால் இந்த மொபைல் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் யாராருக்கு ஷூட் ஆகும்னு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.